ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான ஈகிள் பண்ணலாம். அதுக்காக ஸ்கொயராக 20க்கு 20 ஒரு பேப்பர் 2020 ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு அடுத்த பக்கத்தை இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு ட்ரையாங்கிள் வர மாதிரி சென்டர் பாயிண்டில் மட்டும் அடையாளம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த போர்ஷன் எப்படி திரும்பி அதில் பகுதி அடையாளம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாஸ்ட் பகுதியில் இந்த மாதிரி அடையாளம் எடுத்துக்கிட்டு அந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அப்புறம் இப்படி மடக்கிக்கோங்க. வீடியோவை பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதி இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு நீரை வச்சுட்டு மடக்கிக்கோங்க. மேலே பார்த்து இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடக்கிக்கோங்க. 2 பக்கத்தையும் மடக்கிக்கோங்க இதே மாதிரி. அதுக்கப்புறமா நிமித்திக்கிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மடக்கின பகுதி நிமித்துக்கோங்க. நிமித்ததுக்கப்புறம் பிறகு மொத்தமாக நிமித்திக்கிட்டு இன்னும் இப்போது கீழே இங்கே பாருங்கள், இந்த பகுதி இப்படி ட்ரையாங்கிளாக இந்த முனைப்பகுதியை மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு. அதுக்கப்புறம் அந்த சுருக்கை எடுத்துட்டு இந்த சுருக்கை எடுத்துட்டு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மடக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பகுதியை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இந்த மாதிரி மேல் பகுதியை இப்போ அந்த மடக்கு வரைக்கும் திருப்பி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து 2 பக்கமும் மடக்கிக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பகுதியில் ஒரு ஸ்கொயராக ஒரு பகுதி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2ஆக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு அதனோட மேல் பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அதில் ஒரு மடக்குன அந்த லைன் தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் இந்த கீழே இருக்கிற பேப்பரை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி இந்த லைன் வரைக்கும் வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா பேப்பரை திருப்பிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மடக்கி விட்டதுக்கு பிறகு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி இப்படி 2 பக்கமும் போவோம். அது கரெக்டாக அந்த லைன்ஸ் முடிகிற இடத்துலேருந்து இப்படி திருப்பி வச்சு இப்படி மடக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பகுதியை இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அடுத்து இந்த ஓரங்களையும் இப்படி வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம திருப்பி வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா இந்த மாதிரி இடையில வரும் இந்த எக்ஸோட நடுவில் இந்த மாதிரி கரெக்டாக இப்படி வச்சு இந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா
இந்த ஏற்கனவே மடித்த மடிப்பை தான் நான் கொஞ்சம் கூட இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் லைனை இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி மடக்கும்போது நமக்கு இப்படி வரும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த முக்கு மேல் பகுதியை வச்சுக்கிட்டு இந்த சைடை இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு சென்டரில் அதில் ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு கொஞ்சம் போர்ஷன் மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அந்த பகுதியை கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கிக்கிட்டு அந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் மடித்தோம் பார்த்திங்களா, அது ஸ்கொயராக இருக்கும். அந்த பகுதியை நிமித்திட்டு கரெக்டாக அந்த ஸ்கொயர் பகுதியை பிடிச்சி விட்டுக்கோங்க. 4 பக்கமும் பிடிச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கீழே பார்த்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்படி உள்ள மடக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு போர்ஷன் இப்படி மடக்கி விட்டுருக்கோம். அடுத்த பகுதிக்கு நம்ம இடையில ஒரு லைன் வருது பார்த்திங்களா, இந்த லைனை என்ன பண்ணணும்னா இப்படியும் மடக்கிக்கலாம். அது உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்கோ அந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நான் இப்போ இந்த லைனை அடையாளமாக வச்சு இந்த பகுதியிலேருந்து கரெக்டாக சென்டர் லைன் வரைக்கும் மடக்கி விட்டானா நமக்கு கரெக்டான அந்த இது வரும். பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு, வீடியோவை பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி மடக்கி இல்லைன்னா இப்படி கூட மடக்கிக்கலாம். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக சென்டர் லைன் அளவு எடுத்து இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி உள்ளாடி மடக்கின பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க கரெக்டாக. இப்போ உள்ளாடி மடக்கி விட்டதுக்கு அப்புறம் அடுத்து இந்த பகுதி இப்படி மேலே பார்த்து இப்படி ஒசத்தி விட்டுட்டு அடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோமோ இதே மாதிரி தான் இதனோட அடுத்த பகுதியும் வரும். நம்ம அடுத்த பகுதியும் இதே மாதிரி தான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் பண்ணியாச்சு, இதே மாதிரி அடுத்த பக்கம் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கம் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ முதல்ல மடக்கின பகுதியை உள்ளாடி விட்டுக்கலாம். இப்போ அந்த மேலே போர்ஷனை இந்த மாதிரி ஒசுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நமக்கு இப்படி இருக்கும். இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. நிதானமாக இருந்து செய்யும்போது தான் நம்மளால் செய்ய முடியும். அவசரப்பட்டால் அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த போர்ஷனை இப்படி லைட்டாக உருவிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உருவும் போது லைட்டாக வரும், இன்னும் அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும், அதை அப்படி மெதுவாக கிளியாமல் பார்த்து எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த பகுதியில் இப்படி திருப்பி இப்படி ஒரு மடக்கு மடக்கிக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த ஓரத்தை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, அடுத்த பகுதி எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய பகுதியை இப்படி லாஸ்ட் எண்டு வரைக்கும் இப்படி மடக்கி விட்டுக்கணும். சரியா? இப்போ நம்ம பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம பண்ணிக்கலாம். பேப்பரை திருப்பி வச்சுட்டு அடுத்த பக்கத்தில் நம்ம இப்போ பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முதல் பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 பக்கமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த ஒரு மடக்கு இருக்கும் பார்த்தீங்களா, 2 பக்கமும் இந்த மடக்கு இருக்குது, அந்த மடக்கை நிமித்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஒரு போர்ஷனை இப்படி மடக்கி கொடுத்துக்கோங்க. இதை நம்ம உள்ளே மடக்கிக்கலாம். அந்த எண்டிங் பேப்பர் மட்டும் இப்படி இருக்கும், உள் போர்ஷன் இப்படி மடக்கிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி இப்போ மடக்கின மாதிரியே நம்ம அடுத்த பகுதியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கும்போது அடுத்த பகுதியும் இதே மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த எண்டில் ஒரு சைடு போர்ஷனை மட்டும் இப்படி பண்ணிவிட்டு இப்படி மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அப்புறம் மடக்கிக்கிட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போர்ஷனையுமே 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடித்தோம்ல இந்த போர்ஷனை, அடுத்த பக்கமும் இதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். இப்போது இப்படி மடித்ததுக்கு பிறகு இதில் 2 பக்கமத்தையும் நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு பாருங்கள், நமக்கு இந்த ஓரத்தில் இப்படி எக்ஸ்ட்ராவாக ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த பகுதியை இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா அடுத்தது இந்த போர்ஷனை இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு 2ஆ மடிச்சுக்கோங்க. இந்த பகுதி ரொம்ப கொஞ்சம் நம்ம நிதானமாக பண்ண வேண்டிய பகுதி தான். 2ஆ மடக்கிக்கிட்டு 2 4 ஆக்கிக்கோங்க. மடக்குகள் பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ரிப்பீட்டாக நல்லா வரும். இப்போ நம்ம 2 பகுதியை 4 ஆக்கியாச்சு. இப்போ 4 இருக்கிறத 8 ஆக்கணும். இப்படி திருப்பி திருப்பி அந்த பகுதியை நம்ம 8 ஆக்கிக்கலாம். ஒவ்வொரு மடிப்புலேயும் இந்த மடிப்பை நான் இப்படி ஃப்ளாட் ஆக்குறதுக்கு காரணம், அப்போ தான் நமக்கு அந்த மடிப்பு நீட்டாக அடுத்தது நமக்கு நீட்டாக இருந்தால் தான் அடுத்து செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் இதை இப்படி நிமித்துக்கோங்க. நிமித்திட்டு இந்த மேலே உள்ள ரெண்டு அந்த மடக்கை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியை 2ஆ மடக்கிக்கோங்க. இந்த பகுதியை இந்த மாதிரி 2ஆ மடக்கிக்கிட்டு அந்த 2ஆ மடக்கிக்கோங்க. நான் சொன்ன அந்த 2 லைன் மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியை கரெக்டாக இந்த மாதிரி 2ஆ மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மடக்குன இந்த கார்னர் பகுதியை திருப்பி வச்சு மடக்கிக்கிட்டு அந்த போர்ஷனை மட்டும் உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளாடி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு லைனையும் திரும்ப கூட ஒரு வாட்டி கூட இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மடக்கு வந்தனால அந்த பகுதியை திரும்பவும் ஒருக்க மடக்கிக்கோங்க. ஓரம் பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா மடக்கியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் நம்ம விட்டுருந்தேன்ல அந்த லைன்ஸை 4 ஆக்கணும். 2 மடக்கு விட்டோம்ல அந்த பகுதியை திரும்ப அந்த மடிப்பு இன்னும் 4 ஆகணும். அந்த 2 மடிப்பும் 4 ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பை 2 ஆக்கிக்கிறேன். அடுத்த மடிப்பை 2 ஆக்கிக்கிறேன். இப்போ மடித்ததுக்கு பிறகு இந்த ஹெட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை இப்படி மேலே பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. மேலே பார்த்து எடுத்து விட்டாச்சுன்னா இந்த பகுதியை இந்த மாதிரி நிமிக்க முடியும். அதுக்கப்புறம் நிமித்திக்கிட்டு அந்த ஒரு மடக்கையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்னதாக 2 மடக்கணும் இல்லை அந்த மடக்கை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நமக்கு டைம் எடுக்கும். நிதானமாக அந்த ஒரு மடக்கையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு மடக்கா இது பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி மடக்கி கொண்டு வந்துட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரொம்ப நிதானமாக தான் இந்த பகுதியை ஹேண்டில் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டில் நமக்கு இப்போ நமக்கு லாஸ்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சென்டரில் ஒரு பகுதி வரும். அதை இந்த மாதிரி இப்படி உள்ளாடி புறம் மட்டும் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஈகிளோட காலு கரெக்டாக வரும். இந்த மாதிரி மடித்தாதான் பார்த்தீங்களா, இந்த மடக்கு கரெக்டாக உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் நமக்கு வரும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் லென்த்து கிடைக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணிக்கணும். நாலாக மடிச்சுக்கிட்டு 4 8ஆக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த பகுதியை மடக்குனதுக்கு பிறகு மேலே இருக்கிற 2 லைனை விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த மடக்கை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மடக்கு பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. அந்த கீழே உள்ள மடக்குகளை கரெக்ஷன் பண்ணதுக்கு பிறகு மேலே 2 மடக்கு இருக்கும், அதை மட்டும் நம்ம 4 ஆக்கிக்கணும். 2 மடக்கை பார்த்தீங்களா இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த போர்ஷன் இப்படி வெளியே எடுத்துட்டு நம்ம முதல்ல மடக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடக்கிக்கலாம்.
கரெக்டாக அந்த லைன்ஸை பிடிச்சு மடக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த லைன்ஸை பிடிச்சி ஒரு லைன்ஸை இப்படி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த கீழே பகுதியை லாஸ்ட் பகுதியை இப்படி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போ எல்லா பகுதியும் நம்ம மடக்கியாச்சு. இந்த பகுதியெல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பறவையோட கால் பகுதிக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இந்த மாதிரி அந்த முக்கு மாதிரி வரக்கூடிய பகுதியெல்லாம் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியிலே இதே மாதிரி தான் பண்ணிக்கணும். ரெண்டு பகுதியும் பண்ணதுக்கு பிறகு அதில் ஒரு மடக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பகுதியை இப்படி பண்ணிவிட்டு இந்த சுருக்கு இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு இந்த தலை பகுதி இப்படி உள்ளடி தள்ளிட்டு அப்புறம் சென்டரில் இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டு இந்த ஹெட்டு பகுதியை கொஞ்சம் முன்னாடி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி உள்ளாடி விட்டுட்டு இந்த கொஞ்சம் ஒரு டிப்பு பகுதியை மட்டும் வெளியே தெரிய மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல இருந்த மாதிரியே மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹெட்டு பகுதியை கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ
இந்த பகுதியில் இந்த மாதிரி விரலை விட்டு இப்படி நெளிச்சிக்கோங்க. உள்ளே தள்ளிட்டு இந்த பகுதியை இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு பிறகு இந்த இறகுல பார்க்கும்போது இந்த அடித்தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒசுத்தி விட்டுக்கோங்க அந்த மடக்குகளை. ஏன்னா அப்படி ஒசுத்தி விட விட தான் இறகு கொஞ்சம் விரிஞ்சிருந்த மாதிரி வரும். அந்த மாதிரி மடக்குலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பக்கம் இறகை விரிச்சு விட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கத்து இறகையும் அந்த விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கத்து இறகையும் விரிச்சாச்சு. இனி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இறகுகளோட அந்த ஓரத்து முனையை மட்டும் லைட்டாக உள்ளே அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கி உள்ளாடி ஆக்கிக்கோங்க. உள்ளாடி ஆக்கும்போது இந்த இறகு பகுதி கொஞ்சம் மேலே பார்த்து உயர்ந்த மாதிரி இருக்கும்.
இப்படி மடக்கிக்கிட்டு இனி இந்த பகுதியை இப்படி விரிக்கும்போது நமக்கு இந்த ஈகிள் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இந்த இறகு பகுதியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அந்த பேப்பர் அது ரொம்ப திக்காக இருக்கிறனால மடங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் மடக்கி விட்டுக்கோங்க. கால் பகுதியில் இந்த மாதிரி மடக்கி கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பகுதி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த இறகு பகுதியை நல்லா விரிச்சிட்டு இந்த பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் பகுதி இப்படி உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பகுதியை நல்லா உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகான பருந்து ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.